பிரைஸ் கார்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இதுதான் இன்றைக்கி நம்ம பிரதானமாக தியானிக்கிறோம். இது கண்களின் இச்சையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம். இதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானித்து விட்டு இந்த உபதேசம் எத்தகையது, கண்களின் இச்சை என்பது அவ்வளவு ஆபத்தானதா, இந்த கண்களின் இச்சையினால் பழைய ஏற்பாட்டில் நடந்த சில காரியங்கள், அதை குறித்த வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த இச்சையிலிருந்து எப்படி நம்ம காத்துக்கொள்வது அப்படிங்கிற வசனங்களையும் நம்ம தியானித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். சரி, வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-30. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவராகிய இயேசப்பா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகளை விளக்கி சொல்கிறாரு. அதை சொல்லும்போது அதை எப்படி சரியாக கை கொள்வது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒருத்த உபதேசங்களை நமக்கு கொடுக்குறாரு. இப்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருக்குது. அது என்ன? நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை ஒரு கட்டளையாக காண்கிற ஒரு மனிதன் அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியாது. ஏன்னா நான் எதை கேள்விப்படுகிறேனோ அதற்கு எதிரடையான ஒரு எண்ணம் என் சரீரத்திலே வந்து விடுகிறது. எதை செய்யாதே என்று சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மாம்சத்திலே இயல்பாய் மனிதர்களுக்கு உண்டு. ஆகையினால அதை எப்படி கை கொள்ளணும் என்று ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு. இங்கே சொல்கிறாரு, அப்படி ஒரு கட்டளை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு ஒருத்தன் பார்த்தா தன்னுடைய இருதயத்தில் உபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்கிறார். அப்போது பார்ப்பது என்பது என்ன? நம்ம எதை கண்ணோக்குகிறோமோ அது இருதயத்தில் போகிறது. அது இருதயத்தை கெடுத்து விடுகிறது. இப்போ ஒரு ஸ்திரீயை நான் இச்சையோடு பார்க்கிறேன், ஐ எம் லஸ்டிங் ஆஃப்டர் அ உமன். அப்போ என்ன ஆயிடுது? நான் என்னுடைய இருதயத்திலே விபச்சாரம் பண்ணிவிட்டேன் என்று சொல்கிறார். ஸோ when I look at a woman in a lustful manner, then the adultery என்கிற sin, விபச்சாரம் என்கிற sin is actually already committed in my heart என்று அன்று சொல்கிறார். அப்போது இருதயம்னாலே நம்ம நேற்று பார்த்தோம், இருதயங்கிறது உணர்வுகளோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி நேற்று நம்ம தியானித்தோம். நமக்குள்ளே அநேக உணர்வுகள் வருது, ஃபீலிங்ஸ். அப்போது நம்ம பார்க்குற ஒரு விஷயம் நமக்குள்ளே உணர்வுகளை தூண்டுவதாக இருக்குது. இந்த உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? அது மாம்சத்துக்கேற்ற உணர்வுகள், அது நம்மை பாவம் செய்ய தூண்டக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த உபதேசத்தில் சொல்கிறாரு. சரி, அடுத்தது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வரை உள்ள வசனங்களில் இந்த பார்வையினால் வரும் இச்சையினுடைய டேஞ்சர், அதனுடைய ஆபத்துகளை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. பார்ப்போம். நீங்கள் ஆண்டவர் இந்த ஒரு விலக்கி வைத்த ஒரு கனியை புசிக்கும்படி சத்துருவானவன் ஏவாளை வஞ்சித்து இதை நீங்கள் இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, முதல்ல கர்த்தர் இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள்னு சொன்னார். ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீக்கு அவன் ஒரு பொய் உபச்சாரம் பண்ணினான். அதை கேட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க பாருங்கள், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சாத்தான் சொல்கிறான். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது என்று கண்டு. பார்த்தீங்களா, கனியை புசித்ததற்கு பிறகு பாவம் வந்தது. அந்த பாவத்தை தன் கணவனும் செய்யும்படி ஏவாள் செய்தது. அதற்கு பிறகு 2 பேருடைய பாவத்தினாலே அவர்கள் தோட்டத்துக்கு வெளியிலே தள்ளப்பட்டு போனதெல்லாம் பார்த்தோம். ஆதாம் வழியில் மற்றவர்களையும் பாவம் ஆட்கொண்டது என்று சொல்லி. ஆனால் கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாவ இச்சை, புசிக்க வேண்டும் என்கிற இச்சை ஸ்திரீயினுடைய மனதில் வந்ததை பார்க்கிறோம்.
அப்போ இதுதான் அந்த கண்களின் இச்சை. அந்த கனியை பார்த்த உடனே அவளுக்குள்ள தோன்றின எப்படியாவது இதை புசித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் அதை பார்த்த பிறகுதான் ஏவாளுக்கு வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடியும் அந்த மரம் தோட்டத்தில் தான் இருந்தது, ஆனால் அதை அவள் காணவில்லை. she did not even looked after her. அதை பார்த்த பிறகு அந்த இச்சை வருது. ஆனால் அதை பார்க்கும்படி வழிகளை திறந்து கொடுத்து அந்த என்ட்ரிக்குள்ளே கொண்டு போனது யார்? சாத்தான். சாத்தான் என்ன பண்ணா, மற்ற கனிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த கனியை பாருன்னு சொல்லி அவளை லீடு பண்ணி அங்கே கொண்டு போகிறான். இப்போ அதை அவன் சொன்ன பொய் உபதேசத்தை கேட்டு அந்த கனியை பார்த்த உடனே இச்சை வந்து விட்டது. ஸோ இங்கேயும் இந்த கண்களின் இச்சை அவளுக்கு வந்ததுனாலே அவளும் புசித்தால், கட்டளையை மீறினால் தன் கணவனும் புசிக்கும்படி அவனையும் வற்புறுத்தி அவனையும் புசிக்க வைத்து விட்டாள். சரி, இதுக்கு பிறகு பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்வையினால் வந்த ஒரு பெரிய ஆபத்து, விபரீதம். 2-3 வரை உள்ள வசனங்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். ஸோ தேவகுமாரர், த ஏஞ்சல்ஸ், இவங்க என்ன செய்கிறாங்க, மனுஷகுமாரத்திகளை காண்கிறாங்க. கண்ட பொழுது அவர்கள் சௌந்தரியவதிகள் என்று சொல்லி, மிகவும் அழகுள்ளவர்கள் என்று சொல்லி கண்டு, they have chosen themselves the wives, அவங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டாங்க. இப்படி அவங்க செய்ததுனால பாவம் செய்தார்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பெண் கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு ஏஞ்சல் who is not supposed to marry a woman, அவன் என்ன செய்துட்டான், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்ட பொழுது பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு ஹைப்ரிடான கிரியேச்சர்ஸ். ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று போட்டிருக்குது. பிகாஸ் தட் இஸ் நாட் அ breed that God has ever created. ஏன்னா ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை என்று தேவன் கண்டார். ஆதாம் மாம்சமான மனுஷன், அவன் வித்தியாசமான பிரீட் இல்லையா. தேவன் தனது சாயலில் உண்டாக்குன மனிதன், மண்ணிலிருந்து அவனை உண்டாக்குனார். அதே நேரத்தில் அவனுக்காக உண்டாக்குன துணை தான் ஒரு பெண்ணே தவிர அவர் தேவதூதர்களுக்காக உண்டாக்கவில்லை. ஏஞ்சல்ஸ் were not created to procreate. அவங்களும் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளவோ உறவு கொள்ளவோ தேவன் அதை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்களும் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? பார்வையின் இச்சை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு காரியமாக இருக்குது பார்வையினால் வரக்கூடிய இச்சை என்பது. சரி, அடுத்தது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 16-17 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த இச்சை எங்கே இருந்து வருது? இது தேவனிடத்திலிருந்து வருதா? ஏன்னா ஒரு சாத்தானுடைய இன்னொரு பொய் என்ன தெரியுமா? ஒரு இச்சை என்பது நேச்சுரலாக வருது, அதனால் அது நல்லது தானா, அது ஒரு நேச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ராங்கான தாட் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் என்ன புரிந்து கொள்ளணும், இச்சைங்கிறது மாம்ச சுபாவம். அது தேவனிடத்துலேருந்து தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள், பிதாவானவரால் உண்டானவைகள் அல்லன்னு போட்டிருக்கு.
இட்ஸ் நாட் த திங் ஆஃப் காட். இச்சை என்பது உலகத்திலிருந்து தான் வந்தது, தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. அதே நேரத்தில் இந்த உலகம் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும் என்று போட்டிருக்குது. அப்போது இந்த நமக்குள்ள இந்த இச்சை என்கிற சுபாவம் மாம்சத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு சுபாவமாக இருக்குது. அந்த சுபாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஏன்னா பாவத்தில் விளை செய்தது அந்த இச்சை தான். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது, விபச்சார பாவத்துக்கு அடிப்படை என்ன? பார்வை. நீ எதை பார்க்கிறியோ அது உன் இருதயத்தை பாதித்து விடுகிறது. ஆகையினால நீ எதை பார்க்கிறாய் என்பதை குறித்து நீ கவனமாக இரு என்று தான் எச்சரிக்கிறாரு. சரி, இப்போ இன்னும் ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டு ஆகமத்திலிருந்து ஒரு திருஷ்டாந்தம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 14:3 சிம்சோன் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பார்த்து, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, சிம்சோனை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். ஷீ இஸ் ஸோ நைஸ் டு மை ஐஸ். எனக்கு பார்வையில் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இவளை தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி சிம்சோன் சொன்ன ஒரு காரியம். இப்போ சிம்சோனை பார்க்குறோம். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது பலமாய் தங்கி இருந்து அவரை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு சிம்சோனுடையது. ஆனால் இந்த பார்வையின் இச்சை அவருக்கு இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகிறாரு. நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்திரீ திலைலா என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீயின் இடத்துல போகும்போது என்ன செய்கிறாரு? அந்த ஸ்திரீயின் மீது கொண்ட இச்சையினாலே அவளிடத்திலே தன்னுடைய அந்த இரகசியத்தை, தன்னுடைய முடி அது வெட்டப்படும் பொழுது சவரகன் கத்தி அவருடைய தலையிலே பட்டால் அவருடைய பலம் போய்விடும் என்கிற தேவ இரகசியத்தை அவர் அந்த ஸ்திரீயினிடத்திலே சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அந்த அபிஷேகம் இல்லை. ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். விலகின பிறகு அவரை என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்த அவரை கொண்டு போய் வரைக்க விட்டு விட்டார்கள். அவர் அவருடைய கண்களை பிடுங்கினாங்க. பாருங்கள், அவருடைய இச்சையினால் அவரை ஆபத்தில் தள்ளின அந்த கண்கள் அவரை விட்டு பிடுங்கப்பட்டு போய்விட்டது. அதற்கு பிறகு அவர் அமைத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அநேகருடைய அந்த ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் அவர் ஆளாகி அவர் தன்னுடைய ஜீவனை பிடிக்கிறாரு. ஸோ அப்போது எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் இந்த பார்வையின் இச்சை என்ன செய்து விடுகிறது? கவிழ்த்து போட்டு விடுகிறது. டெஸ்டினி டிஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? திங்ஸ் தட் காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி நம்மை வழியிலேயே அதை குலைத்து போடக்கூடிய ஆபத்துகளில் ஒன்று இந்த பார்வையின் இச்சை. இதிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படி தேவன் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். சரி, இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி காத்து கொள்வது என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மத்தேயுல கொடுத்த ஆலோசனை, அதை நம்ம வாசிப்போம். அதாவது மத்தேயு 5:9 29 30 வரை உள்ள வசனங்கள். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலதுகை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன சொல்யூஷன் என்ன? உன்னை இச்சைக்குள்ள எது தள்ளுதோ அதை, அந்த அவயவத்தை நீ தரித்து விடு. ஜஸ்ட் கெட் இட் அவுட் ஆஃப் தட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் என்று சொல்கிறார்.
அப்போது எனக்கு பார்வையினால் இச்சை வருதுன்னா நான் என்ன செய்யணும்? அந்த கண்ணை பிடுங்கி விடுங்கிறாரு. அது எப்படி ஃபிசிக்கலாக நம்ம கண்ணை பிடுங்கி போட்டு விட்டால் அப்போ இச்சை போய்விடுமா? அது செய்யக்கூடிய ஒரு காரியமா? எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் எதை மீன் பண்ணுறாரு? ஆவிக்குரிய ஒரு காரியத்தை இங்கே மீன் பண்ணுறாரு. ஃபிசிக்கலாக சொல்கிறாரு, பட் அவர் மீன் பண்ணுவது என்ன? ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இப்போ பார்வையினால இச்சை வருதுன்னு பார்த்தோம். என்ன நடந்தது? இருதயத்தில் நடந்தது விபச்சாரம். ஃபிசிக்கல் ஐஸு, ஆனால் ஹார்ட்டுங்கிறது இந்த நம்ம ஃபிசிக்கலாக சொல்லப்படுற ஹார்ட் இல்லை. இருதயம் என்பது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் அடக்கின விஷயந்தான் இருதயம் என்று சொல்லப்படுவது. அப்போ அது என்னது? ஆவிக்குரியது. இப்போ இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறது என்ன? எ ஸ்டெப் தட் வி நீட் டு டேக் இன் அவர் ஸ்பிரிட். ஆவியில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். அது என்ன? நான் இச்சையான விஷயங்களை பார்ப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை தான் கர்த்தர் நம்மளை எடுக்க சொல்கிறார். God wants us to make a resolution that I will not watch anything that pushes me into lust. என்னை இச்சைக்குள்ளே தள்ளுவதான எந்த ஒரு காரியத்தையும் நான் பார்ப்பதில்லை என்கிற ஒரு தீர்மானம். ஸோ இந்த தீர்மானத்தை ஆவியானவர் நம்மை எடுக்க வைக்கிறார். இதை மாம்சத்தில் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவியாக இருந்த பொழுது கண்களின் இச்சையினால் செய்த பாவங்கள் அநேகம். ஐ cannot explain. பட் தென் God had showed mercy to me. எனக்கு தேவன் மனம் இறங்கினார். அது மட்டும் இல்லை, இந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்பதை காண்பித்து கொடுத்தாரு. இதெல்லாம் கண்ட பொழுது நான் புரிந்து கொண்டேன், தேவன் அன்பானவர், அதே நேரத்தில் அவர் மனம் திரும்பும்படி விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் மனம் திரும்புவதற்கு நான் ஆயத்தப்படவில்லை. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது அன்பை எனக்கு காண்பித்த பொழுது, நான் பாவியாக இருந்த பொழுதே என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய ஃபாதர் லைஃப்பில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். இதை நான் கண்ட பொழுது அவருடைய அன்பை நான் பார்த்தேன். அந்த அன்பு என்னை மனம் திரும்புவதற்குள்ளே நடத்தின உடனே என் ஆண்டவரத்தில் கேட்ட ஒரு காரியம், லார்ட், ஃப்ரம் டுடே ஐ வில் நாட் see what does not glorify you. உங்களை மகிமைப்படுத்தாத காரியத்தை, இச்சையான காரியம் இதுவரைக்கும் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேனே, திங்ஸ் தட் ஆர் abominable in nature, ஐ வில் no longer look after those என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதை கர்த்தரிடத்தில் சொல்லும்போது, பட் ஐ said, Lord, I need your help because I don't know how I'm going to do it, but I am making a resolution now, but I know you will help me என்று சொல்லி சொன்ன பிறகு அன்றிலிருந்து கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிறது. ஆவியானவர் உதவி செய்கிறார். என்னென்னு சொல்கிறாரு? நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் மாம்சத்தில் நம்ம செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அதிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறார். இப்போ இந்த இடத்துல கண்களை பிடுங்கு என்று சொல்லி ஃபிசிக்கல் ஐஸை பிடுங்க சொல்லலை, ஒரு தீர்மானம் எடுப்பது இருதயத்தில். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை என் பார்வையிலே அனுமதிப்பதில்லை என்று சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இது கர்த்தர் மீது கொண்ட அன்பினாலே நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதை செய்யும் பொழுது we make a radical step that I will not look after anything that is profane or not supposed to watch என்பதாக. அப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? முழு சரீரமும் காப்பாற்றப்படுகிறது. பிகாஸ் ஆஃப் ஒன் அவயம், அதனால என்ன செய்யுது? முழு சரீரமும் காப்பாற்றப்படுகிறது என்பது தான். இதுதான் யோபு சொல்கிறார். யோபு 31ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணினேன், நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரனுக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்? அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ என்று கால் கபடுள்ளதாக தீவிரித்ததோ என்றும், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இதயம்
என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள் வேரற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. இந்த இடத்துல யோபுவனுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். அவர் சொல்கிறார், ஐ ஹவ் மேட் அ கவர்னன்ட் வித் மை ஐஸ். உடன்படிக்கை, கண்களோடு பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை. என்ன செய்வதில்லை, ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது, அதாவது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆகையினாலே ஐ வில் நாட் லுக் ஆஃப்டர் அ உமன் வித் லஸ்ட் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. இது சொல்லும்போது அவர் கர்த்தரை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் என் நடைகளை பார்க்குறாரு. எவ்ரிடே நான் எப்படி நடக்கிறேன் என்பது கர்த்தருக்கு முக்கியம். அதனால் நான் வழி விலகினா, நான் இந்த பாவங்களை செய்தால் அதற்கு தகுந்தபடி நான் நியாயம் தீர்க்கப்படுவேன் என்பதை தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், நான் ஒருவேளை என்னுடைய இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இஃப் மை ஹார்ட் இஸ் ஆஃப்டர் மை ஐஸ். ஏன்னா கண்கள் இச்சித்தது இருதயம் பின்தொடருது. சாலமன் சொல்கிறாரு அவருடைய இதில் என்ன சொல்கிறாரு, நான் என் கண்கள் இச்சித்தது ஒன்றையுமே நான் அவைகளுக்கு தடை செய்ததில்லைங்கிறாரு. காரணம் என்ன? அவருக்கு 700-800 மனைவிகள், அவருக்கு அவ்வளவு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அப்படிப்பட்ட காரியம் என்ன, அவர் கண்களில் எதை எதை இச்சித்தாரோ அதை எதையுமே அவர் டினை பண்ணலை. ஐஸை டினை பண்ணவே இல்லை அவர். அதன் நிமித்தம் அவருடைய முதிர் வயதில் அவர் கர்த்தரை விட்டு வழி விலகினதும் இஸ்ரவேலை பாவத்துக்குள்ளே தள்ளினதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இதை யோபு அறிந்து வைத்திருந்தார். ஸோ ஐ கேனாட் கோ ஆஃப்டர் மை ஐஸ் அண்ட் ஆஃப்டர் மை ஹார்ட் என்று சொல்லி முடிவு செய்கிறார். அப்படி செய்தால் பாருங்கள், இந்த இடத்துல 2 விஷயம் சொல்கிறார் பாருங்கள். என் மனது வேறொரு ஸ்திரீயின் மேலே மயங்கியிருந்தா அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தேனானால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவழி. இது என்ன அர்த்தம்? If I am going to commit adultery with some other woman, then I am going to put my family into vulnerability. I am going to expose my family into a problem. ஏன்னா பார்க்குறோம், தாவீது உடைய வாழ்க்கையில் பத்சேபாளோட விபச்சாரம் பண்ணின உடனே அவருக்கு வந்த நியாய தீர்ப்புகளில் ஒன்று என்ன, அவருடைய மனைவிகள் விபச்சாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க என்பதை பார்க்குறோம். ஸோ விபச்சார பாவம் என்ன செய்யுது? இட் எக்ஸ்போசஸ் எ மேன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி இன்டு வல்னரபிலிட்டி என்பதை பார்க்குறோம். ஸோ அப்போ டெவில் ஓப்பன் பண்ண நினைக்கிற ஒரு முக்கியமான டோர் இது. விபச்சார பாவத்தில் ஒரு மனிதனை சிக்க வைத்து விட்டால் அவனை சீரழிப்பது மாத்திரமல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ப்ராவின்ஸ் எதுவோ, அது குடும்பமோ ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிறானோ அந்த சபையோ எல்லாவற்றையும் சீரழித்து விட முடியும். பிகாஸ் டுடே வி see in the நியூஸில் many pastors are falling into lust sin. இச்சையின் பாவத்தில் விழும்பொழுது அந்த காங்கிரிகேஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அந்த காங்கிரிகேஷனை குறித்து. பாருங்கள், இப்படி இவர் ஒரு போதகராக இருந்திருக்கிறாரு, இவர் பண்ண காரியத்தை பாருங்கன்னு சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு விடுகிறது. அதை பார்க்கிற ரட்சிக்கப்படாத மற்ற மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்க இன்னமும் இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போலன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம். அதனால தான் யோபு இதை குறிந்து அறிந்து வைத்து கொண்டு அவர் என்ன செய்தார்? இப்போ சாத்தான் அவரை சோதித்தப்போ பாருங்கள், இச்சையின் பாவத்தை வச்சு அவரை சோதிக்கலை. பாருங்கள், முதல் சோதனை என்ன? அவருடைய பிலாங்கிங்ஸை பூரா எடுத்தான். ஆனால் அவருடைய ஏதாவது இச்சையை வச்சு அவரை சோதிக்கலை. அடுத்தது என்ன? பாடியில் பாடிலி சோர்ஸ் 2 டஃப்பான எக்ஸ்பீரிமெண்ட்டு தான் அவருக்கு வச்சான். பட் அதோடவும் டஃப்பான ஒன்று அதில் அவர் ஓவர் கம் பண்ணிட்டார் ஆல்ரெடி. அப்போ நம்மளும் கண்களை காத்து கொள்ளும் பொழுது நம்ம இது பண்ண முடியும். சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உபதேசம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும்.
இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கண்களில் ஆரம்பிக்கிறாரு, எஜமானுக்கு வர்றாரு, கடைசியில் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி முடிக்கிறார். இப்போ என்ன, கண்களின் இச்சை என்ன செய்து விடுகிறது? அந்த சரீரத்தினுடைய வெளிச்சத்தையே இருளாக்கி விடுகிறது. ஒரு மனிதனுடைய சரீரம் முழுவதும் இருளுக்குள்ளாக தள்ளப்படுகிறது அவன் பார்வையின் இச்சைக்கு இடம் கொடுத்தால் என்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம கண்களில் எதை இச்சிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம செய்வோம். அது உபச்சார பாவமாக இருந்தாலும் சரி, பொருளாசையான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே தள்ளிடுது. அதனால தான் பாருங்கள், when today there is a lot of பார்வையின் இச்சைக்குள்ளே தள்ளுவதற்கு when we look at social media, so many medias have come. டிக்டாக், அதுக்கப்புறம் மாடர்னாக வந்துக்கூடிய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரோலிங் ஃபீச்சர், அப்புறம் யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் ஒரு பக்கம் நன்மையானவைகளும் இருக்குது, ஆனால் தீமையான காரியங்கள் ஏராளம் இருக்குது. இதை ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா there are so many things that causes us to sin. அதனால தான் we have to really protect our eyes. ஏன்னா கண்கள் நம்மளுடைய சரீரத்தின் வெளிச்சமாக இருக்குது. அது இருளுக்குள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பது தான். சரி, அடுத்தது தீமோத்தேயுவுக்கு சொன்ன ஆலோசனை. பவுல் சொல்கிறாரு, முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளுடனும் பாவித்து புத்தி சொல்லு, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கணம் பண்ணு. ஸோ ஒரு சபையாக இருக்கும் பொழுது சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகிறார். பிகாஸ் த பர்ஸ்பெக்டிவ் இஸ் இம்பார்ட்டண்ட். நான் எப்படி பார்க்கிறேன் என்பது. ஸோ ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய சபையில் இருக்கிற ஒருத்தரை, முதிர் வயது உள்ளவங்களை தாயை போலவும், அதாவது ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்களை எல்லா கற்புடனும் சகோதரிகளைப் போலவும் காண வேண்டும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு இருக்கும் பொழுது என்ன செய்ய மாட்டோம்? தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய எண்ணம் வருவதில்லை என்று சொல்லி, இறுதியாக இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு பாருங்கள். ரோமர் 13:14 துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில், பட் புட் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ் டு கிராட்டிஃபை இட்ஸ் டிசையர்ஸ். அப்போது இச்சை ஆரம்பமாகிற இடம் மாம்சம்தான். அப்போ என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டால், இஃப் ஐ புட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்ன என்ன அர்த்தம்? மாம்சத்தில் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லா மனிதனுடைய மாம்சமும் இப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனால் நான் எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறேனோ, தரித்து கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் எ ஃபெய்த் அண்ட் த்ரூ விச் ஐ ஃபீல் ஆல் த டைம் ஐ எம் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் தாவீது சொன்னார் இல்லையா? அதுபோல் when you and me are walking in his ways, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் அவர் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவரையே நம் கண்களுக்கு முன்பாக எப்போது நிறுத்தி என்னோடு இயேசு கிறிஸ்து எப்போதும் இருக்கிறார் என்கிற சிந்தை வரும் பொழுது தான் நம்மளால் இதை ஓவர் கம் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம வி ஆர் டூயிங் அவர் பைபிள் மெடிடேஷன் பண்ணி முடித்த பிறகு ஒரு நேச்சுரலான ஒரு வியூவோடு நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வாசிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நேரத்தில் when you forget God, இயேசு கிறிஸ்து அப்போ நீங்கள் மறந்துட்டீங்க, you are not thinking about himனா, you will have your own liberty and freedom to watch whatever you want. பட் ஆனால் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அங்கீகரிக்கப்படும். ஒவ்வொரு செயலையும் நீங்கள் அவரிடத்துல you will try to take an approval of God, of Lord can I see this, Lord can I do this என்று சொல்லக்கூடியதா you will start seeking his approval on every matter.
and that is the time instantly you will get promptings if it is not appropriate. ஏன்னா you could be motivated in two ways இல்லைங்களா. flesh can be a motivator or spirit can be a motivator. ஆவியிலே நம்ம மோட்டிவேட் பண்ணப்பட்டோன்னா அது ஆவியானவரால் வர்றது, அதை அவர் கரெக்டாக அவர் தான் கொடுக்குறாரு என்பதனால அதை அவர் அழகாக ஹெல்ப் பண்ணி நடத்துவார். மாம்சத்துக்குரிய கிரியையில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்ம அந்த நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோசிக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே நமக்கு ஆலோசனை வரும், இல்லை திஸ் இஸ் நாட் சம்திங் யூ மஸ்ட் டூ என்பதாக. ஸோ இப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது இந்த இச்சையின் பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென்.